ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இது என்னுடைய புது ஸ்டோரி. என்னுடைய மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? தலைப்பு சிங்கமும் எலியும். பழைய கதை தான், ஆனால் புது லெசன். ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று தூங்கிட்டு இருந்துச்சான். ஒரு சின்ன எலி அது மேலே ஓடி ஓடி விளையாடிட்டு இருந்துச்சான். சிங்கத்துக்கு ரொம்ப கோபமாக வந்துச்சான். உன்னை கொல்ல போகிறேன் பாரு அப்படின்னு கத்துச்சான். உடனே அந்த எலி, ஐயோ என்னை விட்டுடுங்க, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்களுக்கு நிச்சயமாக நான் உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிச்சான். இது கேட்டதும் சிங்கம் சத்தமாக சிரிச்சுதான். நீயா எனக்கு உதவியாக இருக்க போறியா அப்படின்னு சொல்லி விட்டுடுச்சான். கொஞ்ச நாள் கழித்து சிங்கம் ஒரு வேடனோட வலையில் மாட்டிக்கிச்சான். யாருமே உதவிக்கு வரலை. அதே சின்ன எலி தான் வந்துச்சான். தன்னுடைய பல்லால் வலையை கடிச்சு சிங்கத்தை ஃப்ரீ பண்ணிச்சான். சிங்கத்துக்கு செம்ம ஷாக்கு. நீ தான் என்னை காப்பாற்றினியா அப்படின்னு கேட்டுச்சான். இன்றைக்கி நம்மளும் இந்த சிங்கம் மாதிரி தாங்க இருக்கோம். அவன் ஜூனியர், அவனுக்கு என்ன தெரியும், அவன் நம்மளை விட சின்னவ அப்படின்னு சொல்லி சின்ன ஆளுங்களை இக்னோர் பண்ணுறோம். ஆனால் நாளைக்கே உங்கள் ஜாப் ரெஃபரல் அவங்கக்கிட்ட இருக்கலாம். உங்கள் கிளைண்ட்டாக அவங்களாவும் இருக்கலாம். உங்கள் வீடியோ வைரல் ஆக்குறவங்க அவங்களா இருக்கலாம். ஸோ யாரையுமே குறைச்சி மதிப்பிடாதீங்க. ஒரு சின்ன ஹெல்ப் கூட பெரிய டிஃப்ரென்ஸ் க்ரியேட் பண்ணும். நீங்கள் யாருக்காவது ஹெல்ப் பண்ணிங்களா? யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்டோரி ஸ்பார்க். ஒவ்வொரு ஞாயிறும் ஒரு புது கதை. தேங்க்யூ.